ஈழங்குளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்றைக்கு நடந்த விஷயங்களும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கே பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. குறிப்பாக விஜய் கேப்டன் ஆனதுக்கப்புறம் இந்த வீடே ரணகலகமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணான் எல்லாரும். பட் அது அது என்ன சொல்றது, அது இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் அமைதியா இருக்கு. அது அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை இது இப்படிதான் கேப்டன்சி இருக்கணும்னு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரையும் அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது பார்க்குற ஷோவை இன்னும் எதுக்கு இந்த ஷோ பார்க்குறோங்கிற ரேஞ்சு கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கிற டாஸ்க் ஆகட்டும், இன்னைக்கு நடக்கிற விஷயங்களாகட்டும், நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகட்டும், ஸோ இதெல்லாம் நம்ம பேச போறோம். நான் அவங்க ஹரிஷ் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் பேசுறதுக்காக பிரியவர்ணா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நீ சொன்ன மாதிரி தான். நீ கவனிச்சனாக்க நேத்தும் அப்படிதான் இருந்தது, அமைதியா தான் இருந்தது. இன்னைக்கும் அமைதியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சம்திங் ஹஸ் ஹேப்பன் தேர் ஆன் சண்டேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்ல அதை தூக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. சண்டே ஏதோ அங்க ஒண்ணு நடந்திருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஏன்னா விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சபரி ஒரு பக்கம், ரம்யா ஒரு பக்கம் அழறது. சபரி அழுததுக்காக தான் அழறன்னெல்லாம் ஒரு இது பண்ணது எல்லாமே என்ன சொல்றது, பொய்யா இருந்தது. லைக் டிராமா. அழுதது உண்மை, பட் ஆனா டிராமாவா தெரிஞ்சது எனக்கு. ஐம் டாக்கிங் அபவுட் ரம்யா. ஆக்சுவலி சபரி பக்கா ஃபேக்குன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதுதான் நானும் திருப்பி திருப்பி நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஹவு கேன் பார்வதி போய் கன்சோல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. த அதர் திங் இஸ், அங்க நாம முதல் ஃபர்ஸ்ட் டே அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணதில்ல. பிரஜன்னா அண்ட் சாண்ட்ரா, நானே கூட சொல்லியிருக்கேன், எதுக்கு இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கொண்டு உள்ள விடணும். இப்ப என்ன இப்ப இவங்களுக்கு இவங்க ஷோல்டர் இருக்கு, இவங்களுக்கு இவங்க ஷோல்டர் இருக்கு. ஸோ ஒரு எமோஷனல் இதெல்லாம் அவங்க ரன் பண்ணுவாங்க. இப்ப இவங்களை ஏதாச்சும் பேசினாக்க இவங்க கேள்வி கேட்பாங்க, இவங்களை ஏதாச்சும் பேசினாக்க இவங்க கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மத்தவங்களுக்கு கிடையாது. ஸோ இது ஆடா இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு தான் நம்ம பேசணும். பட் என்ன சொல்றது, இவங்க பேசுனதும் என் புருஷன்ட்டு பேசுறது, சாண்ட்ரா அப்பயே யாரு பேர் என்ன அப்படின்னு பிக் பாஸ் கேக்குறாரு. அப்போ அப்போ அவங்க சொல்றாங்க பிரஜன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல எப்பவுமே உட்காந்துட்டு இருந்தது. அது ஒரு 2-3 டேஸ்க்கெல்லாம் விலகு உட்கார ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மோஸ்ட்லி திவ்யா தான் நடுவுல உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. பட் என்ன கண்ணை உறுத்துது தெரியல. விக்ரம் அப்படி கொதிச்சு போய் பேசுறாருன்றது தெரியல. ரெண்டு பேரும் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அப்பப்போ தனியா போய் பேசுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. நான் என்ன, அந்த ஒரு டாஸ்க் மாதிரி ஏதோ சும்மா இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்கல்ல, ஃபேஸ்ல எதிரில் வச்சுட்டு அந்த இது எமோஷன் இது ஃப்ரீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி இதுல எல்லாம் பாக்குறப்போ அது சாண்ட்ரா பிரஜனோட மூக்க கடிச்சாங்க அப்படின்னுட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இது நாட் அலவுட். நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாக்க அது தனிப்பட்ட முறையில இருக்கு. நாட் அலோடுங்கிறத விட என்ன பொறுத்தவரை அது நல்லா தான் இருந்தது, கியூட்டா தான் இருந்தது. அது நாட் கியூட்டா அலோடுங்கிறத இருந்தது தாண்டி ஹரீஷ், நான் அது பார்க்கல. பட் அந்த அந்த டாஸ்க் இவங்களா வச்சாடினாங்க. அது சோஷியல் மீடியால எல்லாரும் எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு திவ்யாவோடைய ரியாக்ஷன்ஸும் கொண்டாடப்பட்டுச்சு, சாண்ட்ரா பிரஜனோட ரியாக்ஷன்ஸும் கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா மத்த வெளியில பாக்குறவங்களுடைய பார்வை ஒண்ணா இருக்கு, உள்ள இருக்கிறவங்களுடைய பார்வை ஒண்ணா இருக்கு. விக்ரம் ஒரு இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விளையாடுறாங்க, ரெண்டு பேர் டீம் அப்பா ஆகி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் உள்ள சுபிக்ஷா கிட்ட புலம்புறாரு. அது வைத்தறிச்சல். புலம்புறதுங்கிறது வைத்தறிச்சல். வெளியில காரணம் சொல்லி அவர் சொல்றதுங்கிறது வேற. உள்ள சுபிக்ஷா கிட்ட புலம்புறதுங்கிறதெல்லாம் வைத்தறிச்சல். நான் அதைத்தான் பாக்குறேன். விக்ரம் அவரை யாராவது ஓரம் கட்டிடுவாங்களோ, அவரை யாராவது வெளியில அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். ரெண்டாவது, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ஸ் உள்ள வர வரைக்கும் அந்த என்ன சொல்றது, அன்பு கேங் சூஸ் பண்றவங்க தான் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மாதிரி எல்லாரும் நாமினேஷன் லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யார் வெளியில போவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ங்கிறதுனால ஒரு பயம் இருக்கு விக்ரம் கிட்ட. ஒருவேளை நாளைக்கு நம்மளும் வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணணுமே யோசிக்கிறாரு. அந்த இடத்துல முதல்ல வைல்ட் கார்டு என்ட்ரியை வெளியில அனுப்பிடுவோம் அப்படின்னு மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, பிரஜன் சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு 90 டேஸ்க்கு குறையாம வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது கண்டிப்பா அதுதான் உண்மை. இதுல என்னன்னா, விக்ரம்க்கு எப்படி தெரியுமா, இப்ப பார்வதி தான் அப்போஸ் பண்ற ஆளு.
ஸோ பார்வதியை வந்துட்டு அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி அந்த மாக்கிங் பண்ணிட்டு பார்வதியை வந்துட்டு அழ வச்சுட்டாக்கா முடிஞ்சிடுச்சு பார்வதி சாப்டர்ன்னுட்டு இவர் ஒரு இதுல இருக்காரு. இப்ப பிரஜனை வந்துட்டு இவரால வந்துட்டு கொஞ்சம் அதிர்ந்து பேசக்கூட முடியல விக்கல்ஸ்க்கு. ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு பிரஜன் சாண்ட்ரா கிட்டயும் வந்துட்டு அந்த மாதிரி பேச முடியல. ஸோ பிரஜன் சாண்ட்ரான்றது வந்துட்டு நம்மளால மீற முடியலையே அப்படின்ற ஒரு தாக்கம் வந்துட்டு விக்ரம்க்கு இருக்கு அப்படின்றத நல்லாவே கண்கூடா பார்க்க முடியுது. ஸோ நீங்க உட்காந்து என்ன அட்டுழியம் வேணா பண்ணிட்டு இருப்பீங்க, யாரும் கேள்வி கேட்க கூடாதான்றதுதான். இப்ப நீ அந்த ஓட்டிங் பத்தி நீ பேசின பிரஜன் சாண்ட்ரா வந்துட்டு 90 days வரைக்கும் வச்சிருப்பாங்கன்னுட்டுன்னு நேத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நேத்திக்கு சாயந்தரம் வரைக்கும் கெமியோட பிளேஸ் 13th பிளேஸ்ல இருந்தது ஹரிஷ். ஆல் ஆஃப் அ சடன் ஓவர் நைட்ல பிஆர் அந்த பாட் ஓட்ஸுங்க என்ன சொல்றது குவிஞ்சு போய் 4th பிளேஸ்ல இருக்காங்க. நான் சொல்லவா, கெமியோடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. திடீர்னு எல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு திடீர்னு இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட் கெமியோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இப்போ போட்டோஸா வந்துட்டு இருக்கு. ஓகே, நிறைய நல்ல பியர் ஒர்க் போகுது கெமிக்கு. அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நல்ல பியர் ஒர்க் போகுது. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அபிஷியலா ஓட்டிங்கிறது ஒரு ஓட்டு தான். முன்ன வந்து 50 ஓட்டு போடலாம், பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 15 ஓட்டு, அவங்களுக்கு 15 ஓட்டு, அவங்களுக்கு 20 ஓட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு போட்டுருந்தாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு ஓட்டு. நீங்க ஒரு ஓட்டு தான் பதிவு பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு ஒரு ஓட்டு தான் போட முடியும். நீங்க எத்தனை அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, நீங்க எத்தனை அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எல்லாம் பார்க்கணும். அதனால வந்து ஹெவியா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரியுது. இந்த சீசன்ல வந்துட்டு த மோஸ்ட் அனாயிங் திங்கே வந்துட்டு அந்த பீட் பாக்ஸ் சொல்லுவாரு. நிச்சயமா எரிச்சல் ஆகுது. ஏதோ எச்ச துப்பி துப்பி பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டுனா ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல ஒரு 10 வாட்டி கேட்டிருக்கலாம். ரெகுலரா அதையே பண்ணிட்டு இருக்கோம். இதுல சுபிக்ஷா வேற கூட ஜாயின் பண்ணிட்டு சுபிக்ஷா வேற ட்ரை பண்ணிட்டு எனக்கு அது தீபக்கே வந்துட்டு கம்மி பண்ணிக்க சொல்லு. ஏன்னா அது ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம், போர் அடிக்குதுன்றதான் மஞ்சரியும் சொல்லிட்டு போனது, தீபக்கும் சொல்லிட்டு போனது. இப்ப அந்த பீட் பாக்ஸ் வந்துட்டு அது அவ்வளவு அவசியமா தீபக் வந்து அவர் சொன்ன விதம் அப்படிங்கிறது என்னன்னா, இத இன்னும் டிஃப்ரெண்டா நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னாரு. ஒரே மாதிரி பயன்படுத்தாம டிஃப்ரெண்டா பயன்படுத்துங்க அப்படின்னாரு. டிஃப்ரெண்டா பயன்படுத்துங்க அப்படின்னா கானாவோட நான் இன்க்ளூட் பண்ணி பயன்படுத்துறேன் அப்படின்னு எஃப்ஜே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அது கூட இன்னும் போரிங்கா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆமா, கானாங்கிறது கானாவா விட்டுறணும். நீங்க கானால கொண்டு போய் நான் பீட் பாக்ஸிங்க சேர்க்கிறேன் அப்படின்னா அது புது ஜானரா இருக்கும். பட் வந்து அது ரசிக்கும்படியா இருக்காது, கிடையாது. அமித் ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாரு. இப்ப என்னமோ இது டூத் பேஸ்ட் மாதிரி ஏதோ பாட்டு பாடி அவர் ஒரு பக்கம் சாவடிக்கிறாருன்னு வச்சுக்கோ. பொண்ணுங்க நீ போய் வீட்டுல பண்ணியா, எங்களையா சாவடிக்கிற? இல்ல நேத்து நைட்டு வேதா டூத் பேஸ்ட் நம்ம பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அது ஒரு தனியா ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வெளியில போறது பெஸ்ட். என்ன சொல்றது, அவரால் முடியல, பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னா இல்ல நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் போரிங் அஸ் அப்படின்றது தான் நான் சொல்றேன். நான் த அதர் திங் வந்துட்டு நேத்து நடந்த ஒரு விஷயம் ஹரிஷ், யார் வந்துட்டு ஒரு ஆளே இல்ல, ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க என்ற இடத்துல வந்துட்டு சாண்ட்ரா கனிய சொல்றாங்க. எனக்கு ஓகே, இது கேம் தானே, இது யார வேணா சொல்லிக்கலாம், சம் ரீசன் சொல்லிட்டு போகலாம். இது வந்து திருப்பி சாண்ட்ரா சொன்னதுனால திருப்பி இந்த அம்மா வந்துட்டு சாண்ட்ரா எனக்கு ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நீ சாண்ட்ரா பத்தி நீ சட்டையே பண்ணக்கூடாதுன்றதுதான் லாஜிக். 1/2 மணி நேரம் ரூம் போட்டு பேசுற மாதிரி அந்த லிஸ்ட்லயே இல்லைன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்றது வந்துட்டு இவங்க என்ன கணிச்சு வச்சிருக்காங்க, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற அளவுக்கு ஒரு 1/2 hour கில் பண்ணாங்க. அவங்கதான் ஒரு பொருட்டே இல்லையா, அதையே நீ 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்றதுதான் கேக்குறேன் நானு. நீ உன்கிட்ட வந்துட்டு எந்த ஸ்டஃப்பும் கிடையாது, ஏதோ ஒண்ணு ஒப்புக்கு சப்பான்னுட்டுன்னு ஓட்டலான்னு பார்த்த, ஒரு என்ன சொல்றது, நீயா வந்துட்டு அன்புன்ற விஷத்தை வந்துட்டு தூவின. அது அன்புன்றது வந்துட்டு அமிர்தம்னுட்டுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது நீ அன்புன்ற விஷத்தை தூவின. அந்த இடத்துல ஒரு குரூப் சேர்த்த, நீ சேஃபா இருக்கணும்னுட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல வராமையே வந்துட்டு ஆட்டம் காட்டிட்டு இருந்த. இப்ப நாமினேஷன் லிஸ்ட் இப்ப லாஸ்ட் டைம் வந்தப்போ ஆல்மோஸ்ட் எவிக்டட் தான். அது வந்து டபுள் எவிக்ஷனா சிங்கிள் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு நீங்க பண்ணின பாலிடிக்ஸ். அது விட்டுடு.
ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீ எவிக்ட் ஆகலைனாலும் நீ தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்க. அப்போ உன்னோட என்ன சொல்ற பார்வதியை பார்த்துட்டு உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்றல்ல, நாங்க சொல்றோம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல, இதுக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. என்ன சொல்றது, ஸ்பாயிலிங் த என்டையர் ஷோ. இந்த ஒரு லேடியால தான் அது நடக்குது. அது இந்த லேடியா வெளியில அனுப்பிட்டா கண்டிப்பா அவங்க கேம் ஆடுவாங்க. அங்க வந்துட்டு அந்த குரூப்பிசம், பாலிடிக்ஸ் இதெல்லாம் வரவே வராது. வேற வழி கிடையாது. எல்லாரும் எல்லாரோடும் மிங்கிள் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்ற, இவங்க ஒரு பேக் போன் மாதிரி எஃப்ஜேக்கு. அவ எப்படி பேசுறா பாருடா அப்படின்னாக்கா இவருக்கு கொளுத்தி போட்டா போதும், நல்லா திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருவாரு. இவர் ஒரு பக்கம் இது பண்றது, விக்கல்ஸ் ஒரு பக்கம் ஏத்தி விடுறது, சபரி ஒரு பக்கம் ஏத்தி விடுறது. சபரியை இந்த அம்மா ஏத்தி விட்டுதான் அவன் இந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். எந்த நேரம் நொய்யு 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 நொய்யுன்னு அந்த பொண்ணை பத்தியே பேசிட்டு இருந்தா, அவ இப்படி பண்றா அப்படி பண்றான்றப்போ அது உள்ள வந்துட்டு அந்த விஷ விதைய நீ திணிச்சிட்டே இருக்க. நீ இது இப்ப இந்த ஒரு விஷத்தை மட்டும் நீங்க பிடுங்கி வெளியில எரிஞ்சிட்டீங்கன்னாக்கா ஷோ நாங்க ரிவ்யூ பண்றதுக்கோ இல்ல நாங்க பாக்குறதுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் சொல்லுவேன். அதர் திங் வந்துட்டு கனிக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். ராஜமாதான்னுட்டு கூப்பிட்டுட்டு இருந்தவங்கள இவ கிழவின்னுட்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. அது சாண்ட்ரா பேசினத தப்பா எடுத்துக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை சாண்ட்ரா ஷீஸ் மலையாளி. கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ் ப்ராப்ளம் இருக்கும், மலையாளிஸ்க்கு பொதுவாகவே இருக்கும். இப்போ ஷாலின் ஜோயா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷாலின் ஜோயா மரியாதை அப்படிங்கிற அந்த வார்த்தை வராது. நீ வா போன்னுவாங்க, நீங்க வாங்க போங்கன்னு சொன்னோம், நீ வா போன்னு சொல்லுவாங்க. எல்லா ஷோலையும் அதான் நடக்கும் ஷாலின் ஜோயாக்கு. ஸோ அதே வந்து சாண்ட்ரா கிட்டேயும் நான் அதே மாடுலேஷன் தான் பார்க்குறேன் நான். பட் வந்து பார்வதி அதை கரெக்ட் பண்ணிருக்கணும். பார்வதி கரெக்ட் பண்ணாததுதான் எனக்கு ஏன்னு புரியல. பார்வதி அதை கரெக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல, she didn't developed. அந்த என்ன சொல்றது, அவங்க அந்த கிழவின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது டெவலப் பண்ணி எல்லாம் பார்வதி எடுத்துட்டு போல. ஷூ அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு அவங்க அடுத்து பேச இல்ல, அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட் பண்ணிருக்கலாம். கேட்டா அவங்களுக்கு தமிழ் சரியா வரல, தமிழ் சரியா வரல. ரெண்டாவது வயசாயிடுச்சுங்கிறத அப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க இங்க கேரளாலையும். ஸோ அது வந்து ஒன்றும் தப்பா எனக்கு தோணல. சாண்ட்ராஜன் ஒரு 40 வயசு இருக்குன்னா இவங்களுக்கு 44 45 வயசு இருக்கும் கனிக்கு, அவ்வளவுதான். ஒரு 5 வயசு டிஃபரன்ஸ். அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசா தப்பாலாம் தெரியல. வயசானவங்க வயசானவங்க தான் சொல்ல முடியும். அதுக்கு என்ன வயசானவங்கள குமரி இளமைன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அதுதான். அது அவங்க ஏதோ மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது வேற மாதிரி ஆகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பிஆர் ஒர்க்ல ஒர்க் பண்ணி சாண்ட்ரா எப்படி ஈவிலா பேசுறாங்க தெரியுமா, பாருங்க ஆமா. பாருங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ, அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியல. இது நீங்க வந்து கேரளா பக்கம் போனீங்கன்னா இது தெரியும். தமிழ்ல அங்க போய் தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தமிழ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். பாலக்காடு போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கோயம்புத்தூர் பார்டர் பாலக்காடு நீங்க உள்ள நுழைஞ்சீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு வந்து தமிழ் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் இது வந்து சரியா தப்பான்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து சாண்ட்ரா தப்பா பேசியிருக்காங்க, சாண்ட்ரா எப்படி பண்ண பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஏதோ பேசணும் ட்ரை பண்ணாங்க, அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால அது அந்த மாதிரி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றத தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், இப்போ இவங்கெல்லாம் திவ்யாவுக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதா தான் நான் இருக்கு. திவ்யா வந்து ஒரு இடத்துல சாண்ட்ரா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வாய மூடுங்கக்காங்கிறாங்க. அவங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ண தெரியல திவ்யாவுக்கும். தெரியல. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதா நான் பாக்குறேன். எப்படி பேசணுங்கிற அந்த இது தெரியல அவங்களுக்கு. ஸோ இது நார்மல் தான், இது உங்களுக்கு நார்மல் தான். வியானாவோடைய ஆக்சென்ட்லாம் உங்களுக்கு நார்மலா தெரியுதுன்னா இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சாகும். நார்மலா தான் தெரியணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் இல்ல எங்கேயோ போனாலும் என்ன சர்வ் பண்றவங்க வந்துட்டு அந்த கிளவுஸ் போட்டுட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இன்னும் சொல்ல போனா தலைக்கெல்லாம் அந்த தலைமுடியெல்லாம் விழக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் வந்தப்போ வந்துட்டு சட்னியில முடி இருந்தது, அதை எடுத்துட்டு போட்டுட்டு இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு இருந்தது. ஸோ நான் என்ன சொல்றேன், நான் இதெல்லாம் வீட்டில் வந்துட்டு நடக்குதா, வீட்டில் நடக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலி ஓகே ஃபைன், அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடலாம். இதுல வந்துட்டு ஒரு ஷோல நெட்டன் வரப்ப வந்துட்டு கொஞ்சம் இதாகணும். இப்ப நானே கூட வந்துட்டு எனக்கு யாருன்னா சர்வ் பண்றாங்கன்னா கொஞ்சம் கையெல்லாம் அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கொஞ்சம் யோசிப்பேன், நான் எப்படி சாப்பிடுறது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிடுற கொஞ்சம் நாளும் திருப்தியா, மன திருப்தியா, வயிறு திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும்ன்றதுதான். எனக்கு தெரியல என்ன இதுல பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு முதல் வந்துட்டு இது எப்படி இதெல்லாம் கன்வே பண்றதுன்னு எனக்கு என்ன பொறுத்தவரை மிகைப்படுத்தின டாஸ்க் நான் பாக்குறேன். ஏன்னா எந்த ஹோட்டல்ல உங்களுக்கு பாட்டு பாடி கெஸ்ட் எல்லாம் வரவேற்பாங்க?
அதான் அதான் இத இவங்க பண்ணின தப்பு ஏதோ ஒன்று பண்ணணும்னுட்டுன்னு பண்ணாங்க. இல்ல வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீ சாட்டர்டே எல்லாம் பார்த்தேன்னா கனியோட கையில நெயில் பாலிஷ், எல்லோ கலர் நெயில் பாலிஷ். அது வந்துட்டு என்ன சொல்றது, நம்மளுக்கு அந்த இது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ அதுலலாம் நீ சாப்பாடு எடுத்து போட்டனா எப்படி சாப்பிடுவாங்க மக்கள்ன்றது அது எனக்கு தெரியல. ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. எல்லோ, ஆரஞ்சு இந்த வியர்டு கலர்லாம் சூஸ் பண்றதுல சிலருக்கு வந்து இவ்வளவு இதா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நான் ம். நேர்லயே பார்த்திருக்கேன். சம்மந்தமே இல்லாம ஆரஞ்சு சூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ஆரஞ்சு சூஸ் பண்றாங்கன்னு நான் ஷூட் ஸ்பாட்ல 2 3 பேர்ட்டே கேட்டிருக்கேன், 2 ஆக்டர்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன். ஆரஞ்சுங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஆயிடுது. ஆனா ஆரஞ்சு வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும். இந்த நெயில் ம். பாலிஷ் அப்படிங்கிறது ஆரஞ்சு ரொம்ப வியர்டா இருக்கும். ஆனா ஆரஞ்சு தான் போடுவாங்க. அதுக்கு நீங்க மருதாணி வச்சுட்டு போடாங்கன்னா அதுக்கும் யோசிப்பாங்க. சோ உங்களுக்கு அது வியர்ட் கலர் சூசிங். தட் எல்லோ வாஸ் என்ன சொல்றது, டோட்டலி டிஸ்டர்பிங் த சீன்ன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அசிங்கமா இருந்தது, அவ்வளோ அருவருப்பா இருந்தது. இப்ப நீ வந்துட்டு எந்த நேரம் கரண்டி பிடிக்கிறியே, அப்ப நீ போயிட்டு இந்த கையில சமைச்சனாக்க எப்படி இருக்கும்ன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சாப்பிடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் பார்த்தா, அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் பார்த்தான்றது தெரியல. உன்னை இது பண்ணிக்கவே உனக்கு தெரியல, நீ எதுக்கு கரண்டி பிடிக்கிறன்றதும் எனக்கு தெரியல. அதர் திங் வந்துட்டு கம்ருதீனும் வினோதம் வந்துட்டு கனி பத்தி பேசினாங்க. ரியலி வந்துட்டு 2 பேருமே டீசெண்டா பேசினாங்க. வினோதுக்கு வந்துட்டு இவங்க சீரியல்ல அந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச விஷயம் கூட தெரியல, கனி நடிச்சது அது பேராஷூட் இதுல. சோ இவரு கம்ருதீன் தான் வந்துட்டு இஸ் எக்ஸ்பிளைனிங் அவங்க ஒரு வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படியா அவங்க ஆக்டரா அப்படின்னுட்டு கேக்குறப்ப, ஆமா அவங்க ஆக்டர் தான் அப்படின்னுட்டு இஸ் எக்ஸ்பிளைனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா அகத்தியன் சார்ன்றத சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாரு. இவருக்கு இது ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. த வே ஹி கொஷன் வாஸ் ரியலி குட்னுவேன். கம்ருதீன் கேட்டது என்னன்னா, இருந்துட்டு போட்டோம், நீ வெளியில நீ நடிச்ச, உங்க அப்பா இப்படி, உன் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாமே இருந்துட்டு போகட்டும், நீ இந்த வீட்ல என்ன செஞ்ச, அதுதான் நான் கேக்குறேன். நீ குக் வித் கோமாளி டைட்டில் வினரா இருந்துட்டு போ, அதுக்கு எவ்வளவு பைசா கொடுத்து நீ டைட்டில் வினரான்னு எனக்கு தேவையில்லை அந்த கதை. ஏன்னா நான் அந்த ஷோ பார்க்கல, எனக்கு தேவையில்லை. குக் வித் கோமாளி ஷோ அது வந்து டிஆர்பி போய் ரொம்ப 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 வருஷம் ஆச்சு. என்னை பொறுத்தவரை போன சீசன்ல வேற ஒருத்தர் வந்து இதா இருக்கணும், டைட்டில் வினர் இருக்கணும். ஆனா ராஜுவை டைட்டில் வினர் ஆக்குனாங்க. எதுக்கு ஆக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. இத எப்படி வந்து பாக்குறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நல்லா சமைக்கக்கூடிய ஒரு நபர். ராஜு இவருடைய ரஞ்சித் சாரோட பிரியாராமன். பிரியாராமன். ம். அவங்க நல்ல குக். அவங்க வந்து குக் பண்ணது எல்லாமே டாப் நாட்ச்னு சொல்லி ஜட்ஜஸே வந்து அவ்வளவு பாராட்டினாங்க. ஆனா அவங்கள எப்படி நீங்க வெளியில அனுப்ப முடியும்னு எனக்கு புரியல. குபித் ரஞ்சித் குமாரி சார் ஷோ ஒரு இது குபித் குமாரி போட்டிருந்தாரு. ஷோ வந்து எனக்கு போயிடுச்சு. அது அதனுடைய இதே போயிடுச்சு. நீங்க அதை தூக்கி வந்து அங்க நான் டைட்டில் வினர், அதனால இங்கேயும் நான் டைட்டில் வினரா இருப்பேன்னு நீங்க சொல்றது என்னை பொறுத்த அக்செப்டபிளா இல்ல. இல்ல அதுதான் நான் சொல்றேன் நானு. இவங்க வந்துட்டு ஒரு ரஞ்சித் சார் பேசினதெல்லாம் கூட கேட்க முடிஞ்சது. சோ நம்மளுக்கு தெரியுது இவங்க எப்படியெல்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த இது டைட்டில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்கோ இல்ல சாப்பாடு நீ எடுத்துட்டு போய் நீ சர்வ் பண்றதுக்கு போறப்போ அந்த ஹேண்ட கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். என்ன சொல்றது, ஒரு கரண்டில இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் இதை எடுத்து இப்படி வாயில போடுறாங்க, அதை எடுத்து இப்படி பண்றாங்க, எப்படியா சாப்பிடுவான் மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாரும் அப்படிதான் செய்வாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எங்க வீட்டுல நாங்க அப்படி செய்யறதே கிடையாது. என்ன சொல்றது, அந்த தளிகைக்குன்னுட்டுன்னு ஒரு மரியாதை எங்க வீட்டுல இருக்கு. சோ நாங்க என்ன வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி நாங்க வந்துட்டு அது செய்யறப்போ சுத்தமா தான் செய்வோம். அவங்க அந்த ஸ்டவ் எல்லாம் பாக்குறப்பவே அது சாப்பிடணுமான்ற மாதிரி இருக்கு. இப்ப நீ குக்கிங் டீம்ல தானே இருக்க. அப்போ இப்ப நீங்க சும்மா எந்த நேரம் போய் கரண்டி பிடிக்கிறல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது போட்டுட்டு சோப் போட்டுட்டு அந்த இதுவை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணணுன்ற அந்த அளவுக்கு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதுவும் என்ன சொல்றது, குடும்பஸ்திரீ அந்த இதுல வந்துட்டு நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்க, இதுல குக் வித் கோமாளில உனக்கு டைட்டில் வின்னர் வேற. இந்த லட்சணத்துல ஏன்னா சமைக்கிறதுனா சமைக்கிறது மட்டும் இல்ல ஹரிஷ், வே ஆஃப் பிரசன்டிங், அந்த பிரசன்டேஷனும் ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த சமையலுக்கான அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பண்றாங்க இல்ல, நம்ம அவ்வளவு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் போக தேவையில்ல. ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றதுதான். கை வந்துட்டு நம்மளுக்கு அழுக்கா இருக்குன்னா கிளவுஸ் போட்டுட்டு நம்ம பண்ணலாம்.
அட்லீஸ்ட் அந்த ஸ்டவ் அடுப்பு லக்ஷ்மி அது அதை கிளீன் பண்ணுங்கய்யா. அது என்னய்யா அது என்ன சொல்றது, சோறு போடுறது அதுதான், அதை வச்சுட்டு இவ்ளோ கேவலமா அந்த இதெல்லாம் சாட்டர்டே சண்டே பண்ணணும். எபிசோட்லயே விஜய் சேதுபதி கேட்டாரு, நீங்க வந்து கிச்சன் ஏன் அவ்வளவு இதா இருக்கு, கேவலமா இருக்குன்னு கேட்டதுக்கு, இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணல சார் அப்படின்னு சொல்றாங்க. கனிதான் சொன்னாங்க. ம். உங்களுக்கு அவங்களுக்கு இது எல்லாம் சமைக்கிறது, சேர்த்தாதான் குக்கிங். அவங்களுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியுது, அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணணுங்கிற ஐடியாலாம் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ரெண்டாவது, குக்கர் குமாரி ஷோல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க போய் குக் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஸோ அதனால அது அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. இல்ல, குக்கர் தட்ஸ் வை. குமாரி ஷோல நீங்க ஒரு செஃப்க்கு என்னெல்லாம் தேவை, ஒரு செஃப் என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க இங்க பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஓகே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, குக் வித் கோமாளில வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இது பேசிக் காமன் சென்ஸ்னு சொல்றேன். நீ குக் பண்றதுக்கு முன்னாடி அதை க்ளீன் பண்றதும், குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு எல்லாம் தொடச்சி விடுறதும் வந்துட்டு பேசிக் காமன் சென்ஸ்ன்றது தான் நான் சொல்றேன். இதை கூட செய்ய முடியலன்னா என்ன பொம்பளை நீ அப்படின்றது தான் நான் கேட்பேன் நானு. ஸோ இந்த நயன்தாரா ஒரு படத்துல வருவாங்க தெரியுமா, அன்னபூர்ணி. அன்னபூர்ணி. அந்த ரோல் தான் அவங்க. நான் வந்து நயன்தாராவோட எல்லாம் கம்பேர் பண்ணாது. நயன்தாராவோட கம்பேர் பண்ணல, அந்த ரோல் தான், அந்த ரோல் கரெக்டா செட் ஆவாங்க இவங்க. சமைக்க தெரியாத ஒருத்தர் நான் ஏதோ சமைச்சு பண்ற மாதிரி இருக்கும், அது அப்படிதான் இவங்களும் இருக்காங்க. ஒரு காரக்குழம்பு வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். எனக்கு புரியல, நீங்க சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க குக்கா இல்ல கண்டஸ்டண்டா, எனக்கு இன்னும் புரியல. அதான் சொல்ல, திஸ் இஸ் நாட் த ஷோ ஃபார் யூ அப்படின்றேன் நான். உனக்கு அது மட்டும் தான் இதுனாக்கா இது இஸ் நாட் த ஷோ ஃபார் யூ. இதுல நான் என்ன சொல்றது, இது வரைக்கும் தான் மக்கள் பேசுறாங்களே தவிர இவங்க சிஸ்டருக்கும் பார்வதிக்கும் என்ன ஒரு கிளாஷஸ் இருக்குன்றத பத்தி இன்னும் யாருமே வாய திறக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடாரு ரிஷத். இல்ல, அது ஒரு ஷோ ஒன்று நடந்துச்சு. அர்ஜுன் சார் தான் வந்து அந்த ஷோ வந்து ஹாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது நடுவில் கொரோனா வந்ததுனால அது ஒரு இஷ்யூ ஆச்சு, அந்த ஷோல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த ஷோல வந்து பார்வதி, விஜயலட்சுமி இவங்கெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. பார்வதிக்கும் விஜயலட்சுமிக்கும் அந்த ஷோல ஒரு கிளாஷ் ஆச்சு. இவங்க பார்வதியும் சில வார்த்தைகள் பேசினாங்க, அவங்க விஜயலட்சுமி அதுக்கு விஜயலட்சுமி வந்து சொல்லவே வேணாம், அவங்கள யாராவது டார்கெட் பண்றாங்கன்னா அவங்க பதிலுக்கு பேச ஆரம்பிச்சுவாங்க விஜயலட்சுமி, அதான் அவங்களுடைய கேரக்டர். பார்வதி வந்து எதையுமே கிவ் அப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கேரக்டர். ரெண்டு கேரக்டரும் எப்படி சண்டை போட்டிருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கும் அந்த ஷோ இருக்கு, சர்வைவர்னு அந்த ஷோ பேரு. ஜி தமிழ்ல அந்த ஷோ இருக்கு. அந்த ஷோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இன்னைக்கும் ஜி5ல இருக்கு இன்னும். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க அங்க போட்ட சண்டையே இங்க முடிச்சு வைக்கிறேன்னு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் நடக்குது அங்க. அவங்க சிஸ்டரோட வந்துட்டு பார்வதி வந்து போட்டி போட்டதுக்கு, ரெண்டு பேருமே கண்டஸ்டன்ட், ரெண்டு பேருமே போட்டியாளர்கள். அங்க போட்டி போட்டத அந்த இடத்துல நடந்த சண்டைக்கு இந்த அம்மா பதிலடி கொடுக்குறேன்னு இங்க வந்து டிட் ஃபார் டாட் மாதிரி பழி வாங்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர் அப்படின்றது மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நாங்க. வாட் எல்ஸ் ஹரிஷ்? அப்புறம் வந்துட்டு எடிட்டிங் டீம் வி ஆர் டாக்கிங் அபவுட். இன்னைக்கு ப்ரோமோ வந்துட்டு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே காணும். அது காக்கா தூக்கி இல்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சு, ஹாட் ஸ்டாரோடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் வந்துச்சு, விஜய் ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் வந்துச்சு. வந்தது எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. வந்த ப்ரோமோ எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு புரியல. ஏன்னா ப்ரோமோ வந்து ட்விட்டர்ல தான் பார்த்தேன் நான். ப்ரோமோ வந்துச்சு, பட் என்னன்னு எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. திடீர்னு பார்த்தா ப்ரோமோ 2 மத்தியானம் வந்துச்சு. அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரோமோ 1 எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாம். எனக்கு அப்பதான் தெரியுது இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் வந்து ப்ரோமோ 1 பார்க்கல, பட் அதுக்கப்புறம் சரி இங்க கிடைக்கலன்றதுனால ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல இருந்தது. சோ இன்னைக்கு வந்துட்டு அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க, 3 டீமா பிரிச்சுட்டு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இது என்ன லட்சணத்துல இதுல செகண்ட் ப்ரோமோல சாண்ட்ரா வந்துட்டு சபரி ஏதோ கொஞ்சம் இதுவா பேசுறப்பவே அவங்க என்ன சொல்றாங்க, சிங்க கிளீன் பண்றதுக்கு பிரஷ் யூஸ் பண்றாங்க, டூத் பிரஷ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப வியர்டா இருக்கும். அது வந்து அடுத்தவங்க வாயில போட்ட பிரஷ் எடுத்து நீ சிங்க் என்ன சொல்றது, அது நீங்க டாஸ்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து காமெடிக்காவே நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப வியர்டான ஒரு விஷயம். அதை வந்து நீங்க யாரும் பண்ணக்கூடாது. இந்த ஷோ வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்காட்டு வகையில இருக்கணும். ஆனா இந்த ஷோ வந்து எடுத்துக்காட்டுறதை விட இந்த ஷோ எப்படியெல்லாம் ஒருத்தர் வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறத காட்டிட்டு இருக்கே தவிர எப்படி ஒருத்தர் வீட்டுல நடக்கணுங்கிறது காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் கனி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ஒரு டாஸ்க் அப்ப வந்துட்டு கலையரசனுக்கு அந்த பிளேட்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதே பிளேட்ல பார்வதிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்த ரொம்ப தங்கமான மனசு படைச்சவங்க அவங்க கனி.
ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த நீட்னஸ், ஹைஜீனிக் இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்க உங்களுக்கு முடியாதுன்றதுதான். பசங்க அப்படின்னா பசங்க வந்து ஒரே பிளேட்ல சாப்பிடக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க பசங்க, அது அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருமே ஒரே பிளேட்ல சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு விதமான ஹைஜீனிக் இஷ்யூஸ் இருக்கும். நீங்க வந்து ஒன்றும் இல்லை, எஸ் ஜே சூர்யா சாரை கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணி கொடுத்தீங்கனாலும் அவர் கேட்கிற முதல் கேள்வி, இந்த டம்ளர் வாஷ் பண்ணீங்களா, என்ன போட்டு வாஷ் பண்ணீங்கன்னு கேட்பாரு. அடுத்து ஓகே. தண்ணி ஹைஜீனிக்கான தண்ணியா, என்ன தண்ணி, மினரல் வாட்டரா, என்ன வாட்டர்னு கேட்பாரு. அடுத்து அவருக்கு வந்து பிசிஓடி இருக்கு, எல்லாமே கிளீனா இருக்கணும் அவருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் இருக்கும். இது நான் கூட அடுத்தவங்க எச்ச தட்டுல எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு போட்டாக்கா. இப்ப இந்த பார்வதிக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டா. இப்ப தெரியலன்றதுனால அவ சாப்பிட்டா. எதுக்கு அந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறேன். ஒருத்தர் சம்திங் தே ஆர் ஃபாலோயிங்னாக்கா வை ஆர் டூயிங் தி ஸ்டூபிட் திங் அப்படின்றதான் கேக்குறேன். அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த பவுண்டரியை நீங்க ஏன் அழிக்கிறீங்க அப்படின்றதுதான் கேக்குறேன் நானு. ஸோ எனக்கு தெரியல, இது கொஞ்சம் அவங்க குடும்பத்திலயும் வந்துட்டு காசை கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்களான்றதும் எனக்கு தெரியல. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்துட்டு அப்படி உட்கார வச்சிருந்தாக்கா அவங்க வந்துட்டு அவங்க நிம்மதிக்காக உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரியும். லாஸ்ட் 5 வீக்ஸா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல கனி. அவங்க வந்து கிச்சனை தாண்டி எதுவுமே பண்ணல. பட் இந்த வீக் அவங்க வந்து நாமினேஷன்ல இருந்து அந்த எவிக்ஷன்ல இருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே வந்து சாண்ட்ரா அண்ட் பார்வதி தான். ஸோ சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க, நீங்க யாரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. அண்ட் இவங்களை டார்கெட் பண்ணாதான் நீங்க வந்து உள்ள சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கறதையும் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கேம் என்னன்னே தெரியாம தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு கேம் என்னங்கிறது தெரியுது அப்படின்னா சம்மன் இஸ் கைடிங். இது மாதிரி எல்லாருக்கும் கைட் பண்றாங்களா பிக் பாஸ் டீம் அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. இது மாதிரி திவாகரை கைட் பண்ணிருந்தீங்கன்னா திவாகர் நீங்க எவிக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. உண்மைதானே. நீங்க திவாகரை எவிக்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவருக்கு வந்து கேம் புரியல. அவருக்கு ஆக்சுவலா நேத்து பேட்டி கொடுத்திருக்காரு ஜாக்லின் கிட்ட. கண்ட்ரி ஃப்ரூட்னா நாட்டு பழம்ங்கிறாரு. கண்ட்ரி ஃப்ரூட்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான உனக்கு வந்து இதே இல்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி. உனக்கு வந்து அது என்னமோ சொல்லுவாங்க ஆக்சுவலா கண்ட்ரி ஃப்ரூட், அது அதோடைய அர்த்தமே வேற. அது வந்து சிவிலைஸ்டா நீங்க இல்ல அப்படிங்கிற சொல்றதுக்கு அர்த்தம். அது அதோட அர்த்தமே அதுதான், சிவிலைஸ்டா நீங்க இல்ல அப்படிங்கிறது தான். அதை வந்து நாட்டுப்பழம்னு இவர் சொல்றதாகட்டும், அதை வந்து ஜாக்லின் உங்களுக்கு அப்படி இருக்குல்ல அப்படின்னு அவங்களும் அதை வந்து இல்ல வாட் இஸ் திஸ்னா கண்ட்ரி வுட்னு சொல்றாங்க இல்லையா, அது நாட்டுக்கட்டை அப்படின்றது வந்துட்டு டிரான்ஸ்லேஷனுக்கு அவருக்கு அது கண்ட்ரி வுட்ன்றது ரொட்டீன்ல வர வார்த்தை. சோ அதனால இவர் கண்ட்ரி ஃப்ரூட்னு எடுத்துக்கிறாரு. கண்ட்ரி ஃப்ரூட்ன்றத வந்துட்டு ஃப்ரூட்னு எடுத்துக்கிறாரு. நாட்டு பழம் கண்ட்ரி ஃப்ரூட்னு சொன்னாத யாரும் பெருசா எடுத்துக்கலாங்க. பெண்ணியவாதிங்கிற பேர்ல அங்க யாராவது எனக்கு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிருப்பாரு அவரு. தமிழ்நாட்டுல வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க 2வது வாரமே வர. நீங்க கண்ட்ரி வுட் நாட்டுக்கட்டைன்னு சொன்னாலே அதுவே வந்து இன்னைக்கு வந்து நீங்க பேசுறீங்கிற மாதிரி வந்துடும். நாட்டு பழம்னு சொல்றது என்ன மாதிரி பேச்சா இருக்கும் பாருங்க. கண்டிப்பா பார்வதி அதை கவனிக்கல. பார்வதியும் சரி கெமியும் சரி மற்ற கண்டஸ்டன்ஸ் லேடி கண்டஸ்டன்ஸ் யாரும் அதை பெருசா கவனிக்காம விட்டுருக்காங்க. கவனிச்சு ஒருவேளை அதை ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஜாக்லினாவது புரிய வச்சிருக்கணும் இது என்ன அர்த்தம் என்ன மேட்டருங்கிறத புரிய வச்சிருக்கணும். ஜாக்லினும் புரிய வைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. வியானா அண்ட் எஃப்ஜே, இது நான் சொன்னல விக்கல்ஸ் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் கண்டினியூவிங். அப்போ கொடுத்த ஹிண்ட்டை வந்துட்டு இப்போ 2 பேருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்காது. ஒரு என்ன சொல்றது, இப்போ அரோரா துஷார் இருந்த இதெல்லாம் கூட வந்துட்டு ஓகேவா இருந்தது, ஏதோ கியூட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஏன்னா வியானாக்கு வந்துட்டு இதுக்கு மேல ஸ்டஃப் இல்லைன்னு வியானாக்கு புரிஞ்சிடுச்சு. சோ லவ் கண்டென்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. வந்து ஒரு 2 to 3 days பேக் வந்து அவங்க அழுதாங்க. வெளியில வந்து என்ன வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் லவ் பண்றதுக்குலாம் இந்த பிக் பாஸ் வெளியே வரல, ஆனா லவ் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா அது எப்படி போர்ட்ரே ஆகும்னு தெரியல அப்படின்னு அழுதாங்க. அப்பதான் வந்து விக்ரம் சொன்னாரு, இல்ல அதெல்லாம் நல்லபடியா போர்ட்ரே ஆகும், உன வந்து தப்பாலாம் ப்ரிசெப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. விக்ரமுக்கு என்ன தெரியலன்னு எனக்கு புரியல. விஜய் சேதுபதி விக்ரம் பேசின எதையுமே கேட்காத வைத்து பார்க்கும்போது பார்வதி சொன்னது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி இஸ் a PR ஆஃப் விக்ரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்வதி பேசுறது தப்பு அப்படின்னா விக்ரம் பேசுறதும் தப்பு தானே. நீங்க
ஒருத்தர் ஒரு விஷயம் பேசும்போது அதுக்கு பதில் இல்லை அப்படின்னா மாப் பண்ணிட்டு போறதா? அதுதான் வந்து உங்களுக்கு நாகரிகம் நீங்க சொல்வீங்களா? சொல்றீங்க இல்ல விஜய் திவ்யாவி சேதுபதி விஜய் ஆகட்டும் சேதுபதியோட பார்வதி. பையன் விஜய் சேதுபதியோட பையன் பிரஸ் மீடியாலாம் பார்க்கும்போது பபல்கம் போட்டு பேசிட்டு இருந்தாருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆமா அது நாகரிகமான கேள்வி கேட்கும்போது சின்ன பையங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஒன்றும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதை சால்வ் பண்ண தெரிஞ்சது இல்லை விஜய் சேதுக்கு. அப்போ உங்களுக்கு கல்ச்சருங்கிறது என்னன்னு புரியுது இல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு புரியுது இல்ல, இது யாருக்கு இல்ல எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியுது இல்ல. இதை ஏன் நீங்க வந்து விக்ரம்க்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்வதி ஒரு விஷயம் பேசுறாங்க, பார்வதி பேசுறது பிடிக்கலன்னா வெளியே போக வேண்டியதானே? கண்டிப்பா பேச ஒண்ணும் இல்ல. கனி வந்து வெளியே நகர்ந்து போறாங்க, இவங்க சாண்ட்ரா நகர்ந்து போறாங்க கனி பேசும்போது, நீங்க ரொம்ப பெருசா இல்ல லென்த்தியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பேசினா புரியாது ஆமா ஆமா அப்படின்னு அவங்க மூவாயிரம் ஆயிட்டாங்க. அது வந்து அதுதான் தேவைங்கிறேன் நான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னா மூவ் ஆயிடுங்க. நீங்க அதை போட்டு அவ்வளவுதான். இன்னும் பெருசா வளர்த்துக்கிட்டு அதை எதுக்கு பண்ணணும்? விஜய் சேது இதெல்லாம் கேட்காது. என்னை பொறுத்தவரை எனக்கு என்னமோ பார்வதி சொன்னது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். விக்ரம் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கு தான் விஜய் சேது ஷோ நடத்துறாரோ நடத்துறாரு. அப்படிங்கிற அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பிஆர் ஆஃப் விக்கல்ஸ்ன்றதான் சொல்லணும். நிஜமா நல்லா இல்ல. அது என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. வாட் எல்ஸ் ஹரிஷ், நம்ம வேற ஏதாச்சும் விட்டுருக்கோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த டாஸ்க் எப்படி போக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாம் பாயிண்ட்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு 2 பாயிண்ட், உனக்கு ஒரு பாயிண்ட் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரியல. இந்த பாயிண்ட் வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல. பிசிக்கல் டாஸ்க் கொடுங்கன்னா நீங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இது பிசிக்கல் டாஸ்க்ங்கிறீங்க. இல்ல, எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் இது கேப்டன்சிக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு. எத்தனை பேருங்க கேப்டன்? நீங்க இப்போ போன வாரம் 4 பேரை கேப்டன்சி நிப்பாட்டினீங்க. அதுல எத்தனை பேர் ஒழுங்கா ஆடினாங்க கேப்டன்சி டாஸ்க? அதான் நீங்க வந்து வினோத்துக்கு சொன்ன காரணம் சரியான ரம்யாவை கேட்கறீங்களே, இதே காரணங்களை தான் நீங்க மத்தவங்க விளையாடும் போதும் பண்ணுவாங்க. 3 பேர் ஆடினாங்க கேப்டன்சி டாஸ்க். அதுல ஒரு பொண்ணு கண்ணிலேயே அடிபடுற அளவுக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. கேப்டன்சி டாஸ்க்ங்கிறது 1 to 1 இருக்கணும், 1 to 3 இருக்கக்கூடாது, 1 vs 2 எல்லாம் இருக்கக்கூடாது. கேப்டன்சி 1 vs 1 இருந்தாதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 1 vs 1னா சளைத்தவருக்கு சளைத்தவர் இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் போகணும். உனக்கு நான் சளைத்தவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த கண்டஸ்டன்ட். சமநிலையில்லாத கண்டஸ்டன்ட் உள்ள கூட்டிட்டு வந்து இவங்க வந்து கேப்டன்சி டாஸ்க விளையாடுவாங்கிறது என்னை பொறுத்தவரை அது சரியில்லைன்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது, இது பிசிக்கல் டாஸ்கே கிடையாது. முதல்ல பிசிக்கல் டாஸ்க்ங்கிறது நீங்க இந்த ரம்யா இவங்க எல்லாம் ஆடினாங்க பாத்தீங்களா, ரம்யா, அனிதா சம்பத் அவங்க எல்லாம் ஆடினாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பிசிக்கல் டாஸ்க். கண்டிப்பா ஒரு ஆசை வந்துட்டு நின்னுட்டே இருந்தது. அந்த ஸ்டெமினா பவரை காட்டுறதுக்கு பேர் தான் பிசிக்கல் டாஸ்க். நீங்க ஸ்டெமினா பவர் காட்டுறதுக்கு ஒரு வேலையும் பண்ண மாட்டீங்க. இங்க ஸ்டெமினா பவர் காட்டுற அளவுக்கு யாராவது கண்டஸ்டன்ட் இருக்காங்களா? அப்படியும் யாரும் இல்லை. வைல்ட் கார்டையும் சேர்த்து யாருமே கிடையாது. ஸ்டெமினா பவர் காட்டுறதுக்கு யாருமே இல்லை. 2 பேர் பிரஜனும் கமருதீனும் சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டெமினா இருக்கு, நிக்க முடியும். ஆனா 24 hours நிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சபரி வந்து அவர் எப்படியாவது குறுக்கு வழி கண்டுபிடிச்சாவது அவர் நான் ஜெயிக்கணும்னு தான் போவாரே தவிர அவர் ஸ்டெமினாவை காட்டுவாரான்னு சொல்ல முடியாது. எஃப்ஜேவும் அதே மாதிரி தான். எஃப்ஜே வந்து சண்டை போட தெரியும், ஸ்டெமினா ஓரளவு இருக்கு, பட் அவராலும் 24 hours தாக்க முடியும். நீங்க ஸ்டெமினாவை காட்டக்கூடிய அவங்களுடைய ஸ்டெமினா என்னன்னு வெளிப்படுத்தக்கூடிய டாஸ்கை கொடுத்தா மட்டும்தான் யார் இதுல வந்து சிறந்த போட்டியாளர்ங்கிறது தெரிய வரும். நீங்க 7 வாரம் ஆக போகுது, 7 வாரம் ஆனாலும் நான் வந்து இந்த கண்டஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து சளைத்தவர் இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த ஷோ உருப்படாது. அது ஆல்மோஸ்ட் உருப்படல. ஏன்னா வந்து எடுத்திருக்கிற மீடியாவும் சரி கிடையாது, என்ன செலக்ட் பண்ணிருக்கிற ஹாஸ்டும் சரி கிடையாது. அதுக்கு மேல கண்டஸ்டன்ஸை கேவலமா எடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதா உங்களுக்குன்னு தெரியல. சோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கோமா? அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். எவ்ரிதிங் கவர்ட். So let's see tomorrow என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. Thank you.